ம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாகிட்டே இருக்குதப்பா. அப்போ நீ சம்பாதிக்காம விட்டுட்டா எப்படி செலவாகும்? அட ஆமாப்பா, இது தெரியாம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கேனே. சுட்டு தின்னலாமா இல்லை அப்படியே சாப்பிடலாமா ஒன்று? டே வயிறா சுடாதடா, வச்சிட்றேன்டா. சீஸ் வேணா எடுத்துக்கிறா, இல்லை ஒன்று சுட்டு தின்னலாமா இல்லை அப்படியே தின்னலாமா? ஒன்று சுடும்போது எனக்கு ரொம்ப அழகாக டே, ஒன்று சுடும்போது என்னதான் இவன் மைண்டுக்குள்ளே ஓடுதோ. அடே ஒன்று சுடு இல்லை அப்படியே சாப்பிடு. எதுக்குடா சுட போகிறேன்? சரி விட்ற, சுட வேணாம். அவனை வச்சு கொஞ்சம் காமெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுட்டு சுட்டு விளையாண்டு சாப்பிடலான்டா. டே என்ன பண்ணுறது? நான் சுடுறதுக்கு என்னால் மனசு வரல. எப்பாடி ஒரு வழியாக அவன்கிட்ட தப்பிச்சோம். அடே தப்பிக்கலையாடா, மாட்டினே கிச்சுக்கிச்சாம. நீ கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு உன்னை சுட்டு நாங்கள் சாப்பிட போடுறோமே, அப்படியும் சாப்பிட்ருவோமே. சரி சரி சரி. அம்மா இதே பழக்கிடு. ஐஃபோனே சுப்பு சுப்பு சுப்பு. அடேங்கப்பா, உனக்கு இருக்கிற என்னத்துக்கு மூஞ்ச முட்டை கொடுத்துட்டு ஒத்தக்கனால பார்த்துட்டு இருக்க? பச்சிக்குது. சோறு போட்டால் நல்லாயிருக்கும். சோறா? சோறில் நான் இன்னும் ஆக்கலடா. போய் சொல்லாதீங்க, சட்டி நிறையா இருக்குது, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வந்துரு. சோறு எங்கே இருக்குது, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு. ஆனால் ஒரு வேலை சொன்னால் மட்டும் செய்யாத. ஐயா, என்னோட அருமை பெருமையில அப்புறமேட்டு பேசிக்கலாம் மேடம். முதல்ல பச்சிக்குது சோறு போடுங்க மேடம். எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏய், உங்களை வைக்க கூட தூக்கி போ. ஏய், எதுல தூக்கி போடுற? என் பக்கத்தில் வச்சே தூக்கி தான் போடுவேன். இன்னொரு வாட்டி தூக்கி போட்டேன்னா என்கிட்ட அடி வாங்க போத்துக்க. இன்னொரு வாட்டி என் பக்கத்தில் வச்சுன்னா என்கிட்ட நீ கட்டி வாங்க பார்த்துக்க. அப்படியா? டேய் இங்கே பார்த்துக்க, இதை இங்கே தான் வைப்பேன். என்ன பண்ணுவேன்? நான் அப்படி தூக்கி போடுவேன், நீ என்ன பண்ணுவ? இது சரி வராது. என் புருஷனை கூப்பிட வேண்டியதான். என்னங்க? கூப்பிடு. உன் புருஷனை தானே கூப்பிடுற, கூப்பிடு. நேற்று தான் இதேமாரி ஒரு பிரச்சனையில் என்கிட்ட கடி வாங்கிட்டு போனான். இன்னைக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டுருவான். கூப்பிடு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? நாளைக்கு ஊர்ல இருந்து எங்க அம்மா அப்பாலாம் வர்றாங்க. அவங்க எதுக்குடா வராங்க? என்ன பார்த்துட்டு போலான்னு வர்றாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய? நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அமைதியா அடக்க உடக்கமா குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கடா. ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்னு சொல்லாத. நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்ததுல இருந்து போற வரைக்கும் நீதான் எல்லா வேலையும் பார்க்கணும். என்னது எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? ஒரு நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருமா. காப்பி போடுறது, சோறாக்குறது, துணியை வைக்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துக்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேன். சரி பார்த்து தொலைற. வேற என்ன பண்ணி தொலைய? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவங்க வந்துட்டு போற வரைக்கும் என்ன வாடா போடான்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு. இத வேற பண்ணணுமா? சரி பண்ணி தொலைற. வேற என்ன? அவங்க வந்துட்டு அமைக்க வரதுக்கு தான், வேற எதுவும் இல்லை. ஒரு வேலையை இல்லைன்னு யோசிக்க போதுதான். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டிதான். அறிவு கேட்டவனே, அவனே ஆள் இல்லாம ரெக்கை விரிச்சிட்டு திடீரான். அவனை போய் இப்ப அவன் பிடிக்க போற. என் ஓனரு அந்த வெள்ளச்சி என்னை எது பண்ணாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. இருக்கட்டும். யூடியூப் ஃபுல்லா கரிசுன்னு ஓம் புராணமாவே இருக்கே. உன்னோட பவர் என்னன்னு நீயே சொல்ல கேப்போம். இந்த கர்ரீஸ் பகல்ல பளிச்சுன்னு தெரியுமா, இருட்டுல கண்ணுக்கே தெரிய மாட்டான். கருணை உள்ளம் கொண்டவன், ஆதரவற்றவங்கள அரவணைப்பா, அநியாயத்தை தட்டி கேட்பான். மொத்தத்துல இந்த கர்ரீஸ்னா அந்த கடவுளை பயப்படுவான். இன்னைக்கு இந்த பேனாவை வச்சு என் பேரை கியாமியா அப்படின்னு எழுதி ஆகணும். ஓடாத நில்லு. டேய் எவடா உள்ள? கதவை திறங்கடா, இல்லனா கேட்ட புடுக்கிட்டு உள்ள வந்துரும் பாத்துக்க. ஒரு பீடி கட்டதுக்கு தரமாட்டேன் நான் சொன்னேன். இரு உனக்கு வைக்கிறேன் பெரிய வேட்டா. வாழ்ந்தா உன்னை மாதிரி வாழணும்னே, இல்லாட்டி வாழவே கூடாது. ஏன்டா? ஏன்னா தினா ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்க. இது யாரு? புது பீஸா இருக்கே. சரி, என் அம்மா வந்த வேலை முடிஞ்சு அப்படியே நைஸ் அந்த இடத்த விட்டு கிளம்புவோம். பதனி ஏயா காலையில வேலைக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு தெருவா பொண்ணுங்க பின்னாடியா சுத்திக்கிட்டு திரியற? கலரா சட்டைய போட்டுக்கிட்டு திரியறப்ப நினைச்சையா ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்றேனே. அடியே என்னடி நடக்குது வீட்டுல? முன்னெல்லாம் பால்காரனும் பேப்பர்காரனும் தான் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க. இப்ப என்னடானா அடிக்கடி கொரியர்காரன் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கானே.
காலையில ஒருத்தன், மத்தியானம் ஒருத்தன், சாயங்காலம் ஒருத்தன். அப்படி என்ன தாண்டி ஆர்டர் போடுற? ஏங்க பால் பாக்கெட்டு, பருப்பு, ஜீனி, உளுந்து எல்லாமே ஆன்லைன்ல தாங்க ஆர்டர் போடுறேன். ஏண்டி அது பக்கத்துல இருக்க கடையில போய் வாங்கிட்டு வரலாம்ல? அது எதுக்குடி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற? அதான் ஆன்லைன்ல எல்லாமே உடனே கிடைக்கும் போட்டிருக்காங்கல்ல, நம்ம எதுக்கு வீட்டை விட்டு ஃபிகரு இந்த வரம்மா சலா கொட்டை. என்னம்மா எப்படி இருக்க? எப்படிம்மா இருக்க? என்னம்மா சாப்பிட்டே? எப்படிம்மா இருக்க? வா இது வந்துட்டா பட்டவா படா படா. பொண்ணு வந்தா போதும், பக்கத்தில் வந்துடும். என்னடி படி. வீட்டுக்கு வெளியே உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். காத்து வாங்கவடா வந்த? இன்னைக்கு உனக்கு குன்னே விடண்டா. ஐயோ ஐயோ ஐயோ, என்னை விட்டுட்டு எது பண்ணிடாத. ஆல்ரெடி இந்த உடம்புல சுகரு, பிரஷர் எல்லாமே அளவுக்கு மீறி இருக்கு. அனாமத்தா அடிச்சு என்னை கொண்டு விடாதடி. வீட்டுல நான் ஏதாவது ஒரு வேலை சொன்னா செய்யறதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இடுப்பு வலிக்குது, கை வலிக்குதுன்ற. ஆனா இங்க வந்து பார்த்தா எதிர்த்த வீட்டுக்காரைக்கு குழாயில தண்ணி அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை அடிக்கிற அடியில இன்னைக்கு என்ன ஆகுறன்னு மட்டும் நீ பாரு. பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு, அதனால தாண்டி போய் உதவி பண்ணேன். பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சா இல்ல பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சா? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. எனக்கு பொது சேவை பண்றது பிறந்ததுல இருந்தே ரொம்ப பிடிக்கும், அதனால தாண்டி பண்ணினேன். ஓ அப்படியா? எனக்கு உன்னை தூக்கி போட்டு அடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதத்தான் இப்ப நானும் பண்ண போறேன். அடியே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்யா? நீயும் பாவம் எத்தனை நாளைக்கு தான் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்படுவ? அதுக்கு என்ன பண்ணலான் இருக்க? உன்னோட துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வரலான் இருக்கேன். என்னது என்னோட துணைக்கு ஒரு ஆளை கூட்டு வரியா? ஏண்டா உன் துணைக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு என் துணைக்கு நான் சொல்றேன். உன்கிட்ட நான் கேட்டனாடா? எத்தனை நாளா இந்த என்ன உனக்கு இருக்கு? அடியே, நான் எனக்காக பேசலடி, உனக்காக. எனக்காகவா? இன்னைக்கு நீ செத்தடா. அடியே, நான் சொல்றத முழுசா ஒரு நிமிஷம் கேளுடி. கேட்காம என் மேல கை வைக்காத. அடியே இந்தாடி, சொல்றத கேளுடி. அடிச்சு என்னை கொண்டு விழுப்புடாத, நில்லு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத நீ பொறுமையா கேளு. நீயும் பாவம் கஷ்டப்படுவியே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல வந்து சொன்னா சரின்னா ஓகேன்னு சொல்லு, இல்ல வேணான்னு சொல்லு. அதை விட்டு என்னை அடிக்கிற. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை இன்னைக்கு அருவாள் எடுத்து வெட்டாம விட மாட்டேன்டா. அடியே ஒரு நிமிஷம் பொறுமையா இருடி. இது பிராங்கடி, மேல கேமரா இருக்கு. கேமரா இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. அடே, வீடியோ எடுத்தது போதும்டா, சீக்கிரம் வந்து என்னை காப்பாத்துங்கடா. அடே வாங்கடா. இவங்க குன்னு சமாதியாக்க தண்டிக்கு வீடியோ எடுத்துட்டு இருப்பானே போலயே.